ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி எழுந்தது ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு நான் கிச்சனுக்கு தான் வந்தேன். கொஞ்சம் அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் வாசல் போய் கோலம் போடலாம் அப்படின்ட்டு கிளம்புனேன். ஃபஸ்ட்லாம் நான் கோலம் போட வரும்போது காக்கா சவுண்டு கேட்கும். இப்போ பக்கத்து வீட்டில் வந்து சேவல் கோழிலாம் வளர்க்குறாங்க. ஸோ கோலம் போட வந்தாலே அந்த சேவல் கத்திகிட்டே இருக்கிற சவுண்டு தான் கேட்குது. அந்த சவுண்டு எனக்கு அப்போ ஒன்றும் பெரிய விஷயமா தெரில. இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு உட்காந்து எடிட் பண்ணும்போது தான் ஓவர் சவுண்டாக கேட்குது ஃபோன்லேயே. சிறுவாபுரி கோயிலுக்கு போகும்போது வாங்கிட்டு வந்த வெந்தயக்கீரை இருந்தது. ஸோ நான் கொஞ்சம் பூரி செஞ்சுட்டு வெந்தயக்கீரை வந்து கடையில் மாதிரி செஞ்சால் தொட்டு சாப்பிடுவாங்கன்ட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நைட்டே என் பொண்ணு காலைல சீக்கிரம் எழுப்பிடுமா அப்படின்னா, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு போய் எழுப்பிட்டு வந்தேன். அவள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுன்ட்டு ஃப்ரிட்ஜாண்ட என்னவோ பண்ணிகிட்டு இருந்தா. என்னடி பண்ணுறேன்னு கேட்டேன். கிருத்திகா என்ன பண்ணுற? இன்றைக்கி என் பையனுக்கு பிறந்த நாள். அதனால் வந்து தூங்கி எழுந்துக்கும் போதே அவனை விஷ் பண்ணலான்றதுக்காக பலூனில் வந்து கிளிட்டர்ஸ்லாம் போட்டு அது ரெடி பண்ணிகிட்டு இருந்தான். நாட் போட தெரில, என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா. நாட் போட்டுட்டு அம்மா நான் பலூன் உடைக்க போகிறேன், அதை வீடியோ எடு அப்படின்னா. சரி குழந்தைய ஒரு மெமரியாக இருக்கட்டும்ன்றதுக்காக நானும் வீடியோ எடுத்தேன். நல்லா தூங்கிட்டு இருந்த தம்பிக்கிட்ட தலையில் போய் பலூனை உடச்சா எழுப்பி விஷ் பண்ணான். இந்த விஷ் பண்ணுறதுல கூட நான் தான் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணேன், நீ தான் ஃபஸ்ட்டு விஷ் பண்ண அப்படின்னு சொல்லி மாறி 2 பொண்ணும் அப்பாவும் சண்டை போட்டுக்கினாங்க. யாரா விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிச்சனுக்கு வந்துட்டேன் என் வேலையை பார்க்கறதுக்கு. அன்றைக்கி பூரி செஞ்சுட்டு வெந்தயக்கீரை கடையல் பண்ணியிருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டாக. அப்புறம் சாம்பார் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு சைட் டிஷ்ஷாக வந்து பரங்கிக்காய் தொக்கு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து மரவள்ளிக்கிழங்கு அவிச்சு வச்சுட்டு இருந்தேன். குயிக்காக சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் போய் பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். குழந்தைக்கு கலர் ட்ரெஸ் இன்றைக்கி பர்த்டேன்றதுனால கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போனான். புது ட்ரெஸ் போட்டுட்டு பசங்க கிளாஸ்மேட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கறதுக்கு சாக்லேட்ஸு அதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தான். அவனுக்கு தேவையானதை அவனே ரெடி பண்ணிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். அக்காங்க 2 பேரும் தம்பிக்கு வந்து ஒரு அக்கா பென்சில் கிஃப்ட் பண்ணா. இன்னொரு அக்கா ஒரு ட்ராயிங்லாம் நிறைய வரைஞ்சி தம்பிக்கு கிஃப்ட்டு மாதிரி கொடுத்தாங்க. இது வந்து எப்போவுமே எங்கள் வீட்டில் எதனா ஒன்றுனா ஒரு லெட்ரு எழுதிடுவாங்க, இல்லைனா ஒரு ட்ராயிங் பண்ணி கொடுக்கறது தான் பொண்ணுங்களுக்கு வேலை. அதே மாதிரி தம்பிக்கு கொடுத்தாங்க. அப்புறம் சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படி தான் வந்து எனக்கு அந்த மார்னிங் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.